திருமாவளவன் தமிழர் வரலாற்றின் திருப்பு முனை, தன்மானம் இழந்து தடுமாறிய தமிழினத்தின் வழிகாட்டி, தீப்பிளம்பாய் வெடித்தெழுந்த இனமான எரிமலை, ஒடுக்கப்பட்ட தமிழர் உரிமை குரல், சேரியில் பாசறை அமைத்த சிறுத்தை, அடக்குமுறையாளர்களின் சிறைமதிலை நொறுக்கிய கடப்பாறை, மானத்தின் மறுபதிப்பு. திருமாவளவன் ஏற்றத்தாழ்வை எதிர்த்த போராளி, தீண்டாமைக்கு நெருப்பு வைத்த தீப்பந்தம், உயர் சாதிக்காரனின் திமிரை உடைத்தெறிந்த ஏவுகணை, மாடியை பணிய வைக்கும் சேரியின் பெருமூச்சு, தாழ்த்தப்பட்ட தமிழர் சினத்தின் அடையாளம், மிதிக்கப்பட்டவனின் நிமிர்வு, விடுதலையின் புயல் வடிவம். திருமாவளவன் தமிழினத்தின் உறவு பாலம், தமிழீழ மக்களின் தமிழ்நாட்டு குரல், கடல் கடந்து ஈழத்தமிழனின் கண்ணீர் துடைக்கும் சொந்தம், உரிமை போர்க்களத்தில் செந்நீர் வெள்ளம் குளிக்கும் தமிழீழ போராளிகளின் தொப்புள் கொடி உறவு, விடுதலை புலிக்கு துணை நிற்கும் விடுதலை சிறுத்தை. திருமாவளவன் தமிழ் இனத்தின் காப்பரன், தமிழின எதிரிகளின் எதிரி, அன்னை தமிழின் உயிர்காக்கும் ஆயுதம், நற்றமிழ் அழிக்க வரும் புறமொழிகளின் நாக்கறுக்கும் கத்தி, பண்டை தமிழினத்தின் கலை காக்க முழங்கும் பறை, தமிழனாய் வாழும் தமிழன். திருமாவளவன் வீரத்தின் திருவுரு, அஞ்சி நடுங்கிய சேரி மக்களை செஞ்சுடர் நெருப்பாக்கிய அடலேறு, புயலை கொண்டு வந்த புயல், அடங்க மறு, அத்துமீறு, திமிறி எழு, திருப்பி அடி என ஓங்கி அதிர்ந்த போர் முரசு, வெறியர்களின் வீச்சு வாள்களுக்கு இடையே வீர உலா நிகழ்த்தும் தமிழ் வேங்கை. திருமாவளவன் பார்ப்பனியத்தின் பகைவன், ஆரியத்தின் ஆணிவேரை வெட்டியெறிந்த கைக்கோடரி, உச்சி குடுமிகளின் உறக்கத்தை கலைத்த சேரி நெருப்பு, இந்துவரி ஆரியத்தின் குடல் கிழித்த ஈட்டி முனை. திருமாவளவன் தோழமையின் இலக்கணம், இயக்க தொண்டர்களின் இன்னுயிர் நண்பன், விடுதலை சிறுத்தைகளை தாங்கி வளர்க்கும் தாய்மடி, பாசத்தின் முழு வடிவம், அன்பு கடல். திருமாவளவனை, ஈடுணையற்ற சிறுத்தைகள் தலைவனை, தமிழ்நாடே திரும்பிப்பார். ஆற்றலான் திருமாவளவன் விடுதலை அணி திரட்டி வருகின்றான். தமிழ்நாடே அவன் சீற்றம் பார், அவன் ஆடும் செருக்களம் பார். வரலாறு படைக்கின்றான் திருமாவளவன். தமிழ்நாடே அவன் வரலாறு பார், அவன் வரலாறு பார். ஆதி பரம்பர சாதி சனங்களே செய்தி ஒண்ணு கேளுங்க, ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க, ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க. அன்று ஆண்ட பரம்பர ஆதி தமிழன அபகரிச்சதுங்க, அட அந்த கதை கேளுங்க. பஞ்சத்தலமுற பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க, நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. ஏழ வாழ்க்கை உயர வந்த ஒருவனின் வரலாற கேளுங்க, அவன் வரலாற கேளுங்க. கல்லு தோன்றா மண்ணு தோன்றா காலத்துக்கு முன்னே போறந்தோம், நெல்லு பயிர் போல இருந்தோம், நிலத்துல சென்று வளர்ந்தோம். கல்லு முள்ளு காடு திருத்தி காடுகளை நீயாமச்சோம், மேடு பள்ளங்களை நிறவி மெச்சிடும் பூவன அமைச்சோம். வந்தது வந்தேறி கூட்டம், வந்த பின்னே நாம தவிச்சோம். சந்தடி சாக்குல மெதுவாது சாதிய புகுத்த துடிச்சோம். ஆரிய நெருப்பு சுட்டது உயிர் ஆண்டு பாலகாலம் பதச்சோம். சின்ன பின்னப்பட்டு ஓரந்தள்ளப்பட்டு சேரியில் சென்னத்தை கழிச்சோம், நம்ம சேரியில் சென்னத்தை கழிச்சோம்.
வாழ்ந்த மண்ணிலேயே வந்தேறி கூட்டத்தால் அல்லல் பட்டு கிடந்தோம். நாம அகதியா நடந்தோம், பல அவதிய சுமந்தோம். அட ஆண்டா நடி மண்ணு பேரா பிரிச்சான், அதை கண்டு துடிச்சோம். நாம அடிமையா தவிச்சோம். மறுத்த நேரத்தை பழிச்சான், களவாணித்தானம் வேதச்சான். செருப்பு போட்டா அடிச்சான், தெருவுல முள்ள பதிச்சான். பள்ளு வரைய சக்கிலிய பாதம் கொண்டுதான் மிதிச்சான். பார்வையில் விஷத்தை விதைச்சான், பாம்பு போல வந்து கடிச்சான். இப்படியே பல கொடுமை, இடுப்பு ஒழிஞ்ச நிலைமை. நம்ம இருட்ட எரிச்சு விளக்கு ஏத்தைய வண்டா துடிச்சான், நம்ம கண்ணீர் தொடச்சான். பஞ்சத்தால மோர பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க, நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. மன்னன் பல பேரு பிறந்தான், இந்த மன்ன குரு போட்டு மறைஞ்சான். வெள்ளையனும் வந்து நுழைஞ்சான், நம்ம வேர்வைய கூடிச்சு வளர்ந்தான். ஆயிரம் ஆயிரம் மாற்றம்தான் அப்பப்ப இங்கு நடந்தது. ஆனாலும் கடைசி வரையில் அடிமைப்பட்ட சேரி மக்க வக்க அப்படியே தான் கிடந்தது. ஐயா அப்படியே தான் கிடந்தது. முழுக்கு கை கட்டி கிடந்தோம், கூனி குறுகி நடந்தோம். கூலிக்கு மாடா உழைச்சோம், கொத்தடிமைகளா தெரிஞ்சோம். ஆண்டைக்கு 30 உழுதும், அரை வயிற்று கஞ்சிக்கு அழுதோம். விளைஞ்சத பூரா கொடுத்து வெறுங்கையா வீடு நுழைஞ்சோம். பங்காளு படிய பண்ணைக்கு வேலையால் பட்ட மரமா இருந்தோம். நாம பங்கப்பட்டு தான் கிடந்தோம். இது மட்டுமா இன்னும் இருக்கு இன்னல் பட்ட நிலைமை. செட்டி காய போல கசக்கும் அடையேகப்பட்ட கொடுமை. ஊருக்கு ஒதுக்கு பூரமான தல ஒதுங்கி பொழைக்க வச்சான். மாட்டுக்கு ஊத்தும் கஞ்சிய ஏழை மக்களுக்கு ஊற்றி வச்சான். குடிக்கும் தண்ணிய கூட கை மடக்கி குடிக்க வச்சான். இடுப்புல துண்ட கட்டி நம்மளை எப்பவும் கும்பிட வச்சான். சட்டைய சுருட்டி எடுத்து அடக்கத்துல வச்சான். கொட்டாங்குச்சிட்டிய ஊத்தி அதை குடிக்க சொல்லி சிரிச்சான். என்ன பாவம் செஞ்சோம், இழி போற புண்ணு பழிச்சான். ஏழ சாதிய காலம் முழுக்க கந்தல் கந்தலா கிழிச்சான். ஐய கந்த கந்தலா கிழிச்சான். பஞ்சத்தால மோர பாமர மக்களே பட்ட கதை கேளுங்க, நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. இந்த நிலை மாற்றிட, இழிநிலையை போக்கிட, தலித்துகளை உயர்த்திட பல நூறு பல பேரு தலைவனாக பிறந்தான். பிறகு ஆதிக்க புயலில் அதிரடி சுழலில் பதராக பறந்தான். அவன் அரசியல் இடியில் சுயநல பிடியில் கொடசாஞ்சி விழுந்தான். உருக்கு நெருப்பு போல உடையாத இரும்பு போல பூமிய புரட்டும் புயல போல அந்த போர்க்கள யானை போல பிறந்த ஒருத்தன் பாருங்க, அவன் பொறப்பு வளப்ப கேளுங்க, அவன் பொறப்பு வளப்ப கேளுங்க. புதிய விளக்கு ஏற்றி வைக்க புத்தன் வந்து பிறந்தார். யூத மக்களை வழி நடத்த இயேசுநாதர் பிறந்தார். மனித குலத்தை செம்மப்படுத்த புரட்சியிலேனும் பிறந்தார். போர்க்களமே வாழ்க்கை என்று மண்டேலாவும் பிறந்தார். தலித்துகள் தலை நிமிர அம்பேத்கர் பிறந்தார். ஈரோட்டு எரிநெருப்பா ஈவேரா பிறந்தார். இவங்கள போல் ஒரு தலைவன் இங்க வந்து பிறந்தான். அவன் அங்கனூரில் பிறந்தான். ஏழசனத்தை கட்டி காக்க காலம் தந்த சிறப்பு தமிழ் கண்ணியத்தின் பொறப்பு. அவன் கால் முளைச்ச நெருப்பு எச்சி போடச்சவன் ஈரக்கோலை எல்லாம் நடுங்கிய பொறப்பு. அவன் நல்ல குடி பொறப்பு.
பெரம்பலூர் மாவட்டம், அதன் பக்கத்தில் செந்துறை வட்டம். வானம் பார்த்து வாழும் பூமிங்க, அங்கு வாழுது வறுமை மட்டும். அங்க ஒரு 100 ஏழை குடும்பம் வாழும் ஒரு ஊரு, ஊரு பேரு அங்கனூரு, ஊரு பேரு அங்கனூரு. அந்த ஊருக்கு கிழக்கே கரிச நிலம், மேற்கே கருவேலங்காடு, தெற்கே பஞ்சபூமி, வடக்கே வெள்ளாறு. அங்கு வாழும் மக்களுக்கு ஆறாத வறுமை துன்பம். அங்கனூர் என்பதற்கு அடையாளம் 4 கம்பம். பாருங்க அங்க ஒரு குடிசை, அது 10க்கு 10 அடி குடிசை. கருப்பஞ்சருகு வேஞ்ச, அது களிமண் சுவர் குடிசை. சீமண்ண விளக்கு எரியும் தமிழ் சிந்தன ஒளிரும் குடிசை. அந்த குடிசையில அங்கனூர் வானம் அனலாய் சிவந்திருக்க, அடி அம்மா அடி தமிழ் பூமி ஆவலா காத்திருக்க. நஞ்ச நில காத்து வந்து நல்வாழ்த்து சொல்லி நிக்க, 4 தசை கூடி வந்து ஆரத்தி ஏந்தி நிக்க. சூழ்ந்திருந்த இருட்டுதான் சொல்லாம நடைய கட்ட, சுடர் விட்ட ஒளிவெல்லாம் சூரியன கிழிச்சு நிக்க, சூரியன கிழிச்சு நிக்க. 1962ஆம் ஆண்டு ஆகத்து 17ஆம் நாள், ராமசாமிக்கும் பெரியம்மாளுக்கும் சிசு ஒன்று பிறந்ததம்மா, சிசு ஒன்று பிறந்ததம்மா, சிசு ஒன்று பிறந்ததம்மா. திருமாவளவன் என்னும் அக்னி குஞ்சு ஒன்று அவதாரம் எடுத்ததம்மா, அவதாரம் எடுத்ததம்மா. அப்படிப்பட்ட சேரியிலதான் ஆசமகம் பிறந்தான், இந்த ஆசமகம் பிறந்தான். அவன் அக்கா தம்பிங்க 4 பேரோடும் அன்பு கொண்டு வளர்ந்தான், நல்ல பண்பு கொண்டு வளர்ந்தான். சின்ன வயசினில சீரிய சிந்தனை, ஐயா சிரிக்க மறந்து எப்பவும் யோசனை. வளரும் போதே வறுமை வாசனை, அவனை வாட்டி எடுத்த சாதி வேதனை. இத்தனை இருந்தும் புத்திய தீட்டி பொறுப்புடன் படிச்சான். வளவன் 8ஆம் வகுப்பு கல்விய அவன் அங்கனூரில் முடிச்சான். 8 மைல் தூரம் நடந்து வந்து திட்டக்குடியில படிச்சான். ஏராள தடைய கடந்து அவன் மேல்நில வகுப்ப முடிச்சான். விருதாச்சலம் கல்லூரியில் புதுமுக வகுப்பு, சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் படிப்பு, சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் படிப்பு. படிக்கும் போது உதவி செய்ய யாருமே இல்ல, வளவன் பாமர புள்ள, வளவன் பாமர புள்ள. படிப்பு செலவு பூர்த்தி செய்ய பணங்காசு இல்ல, ஐயா பணங்காசு இல்ல. அதுக்காக வளவன் ஒன்னும் அழுது புலம்பவில்லை, அவன் அக்னியின் பிள்ளை. உழைச்சி படிக்க முடிவு எடுத்தான், ஓய்வுக்கே அவன் ஓய்வு கொடுத்தான். உடல் சுருங்கி பசியில் கிடந்து முழு மூச்சா படிச்சான், முதுகல முடிச்சான். முகத்தில் மீச முளைச்ச பருவம், விழும் இடிய கூட புடிக்கும் பருவம். நீலவான கிழிக்கும் பருவம், கட்டி நிற்பதின்னு சிரிக்கும் பருவம். பருவத்தை பயிர் செய்ய வெகுண்டெழுந்தான், வளவன் பறக்கின்ற தீப்போல மூண்டெழுந்தான். 1984 அப்போது வளவனுக்கு வயசு 22. கல்லூரி பருவத்தில் கரையேறும் கடல் போல மாணவர் கூட்டத்தை ஒன்னு சேர்த்தான். ஈழ விடுதலை மாநாடு நடத்தி பார்த்தான். ஈழத்தமிழரின் விடுதலை மாநாடு வளவன் கூட்டியது குத்தமா, ரயில் மறியல் செஞ்சான் இவன் சத்தமா. அடக்குமுறை அரசாங்கத்தால் முதல் முறையாய் சைதையில் கைதானான். சீரிப்பீளிரும் போர்க்களையானதான் சுண்டேலி கண்டு நடுங்குமா, சீரை கம்பிக்குள் புயல் உறங்குமா. விடுதலை புலி என்று இதழ் ஒன்றை நடத்தி ஈழ விடுதலை மலர தீப்பந்தம் கொளுத்தி ஆர்ப்பரிச்சான், துடிதுடிச்சான். சென்னை பல்கலைக்கழக படிப்ப முடிச்சு பின் சட்ட கல்லூரியில் தன் பாதம் பதிச்சான். 87 டிசம்பர் 7
தடய அறிவியல் துறையில் வேலை, சமுதாய மாற்றத்தையே சிந்தித்தது திருமாவின் மூளை. அரசாங்க பணி செய்ய கோவைக்கு சென்றான். ஆட்குறைப்பு திட்டத்தால் பணி நீக்கம் கண்டான். மறுபடி மதுரையில் 88 மாறாத வறுமையால் பணி செய்ய சென்றான். மதுரதான் வளவன மடமாத்தி விட்டது, அந்த மண்தாமா திருமாவ மனநோக சுட்டது, அந்த மண்தாமா திருமாவ மனநோக சுட்டது. மதுர மண்ணுல சேரி மக்களுக்கு நேர்ந்த பல கொடுமை, அது நெஞ்ச சுடு நிலைமை, அது நீதி சாஞ்ச கொடுமை, அது நீதி சாஞ்ச கொடுமை. அங்கே சில பேரு சாதி வெறியில் அருவா புடிச்சான், தலித்து ரத்தத்தை வாசலில் தெளிச்சான். தன் சாதி திமிரு தலைக்கு ஏற தாறுமாறா கூடி சேரிய எரிச்சான். இத கண்டு வளவன் தான் உயிர் துடிச்சான். கோபத்தில் எரிமலை போல் வெடிச்சான். சாதிக்கு குழி வெட்டி சமாதி கட்ட அவன் சபதம் எடுத்து தன் தோளத்தட்ட. 91ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் என பெயர் சூட்டி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலன்னு எழுந்து முழங்கி நின்னா. விடுதலை சிறுத்தைகளின் வீரியத்தை நிலைநாட்ட நீலம் சிவப்பு நிறம் நடுவில் நட்சத்திரம் குடி ஒன்னு வகுத்தான், தன் கொள்கையையும் வகுத்தான். சாதி மதம் ஒழிப்பு, வர்க்கபேதம் அழிப்பு, பெண்ணுரிமை மீட்பு, தமிழ் தேசிய காப்பு, வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு, வல்லரசுகளுக்கு எதிர்ப்பு. கொள்கவோ ஒண்ணு குத்திட்டி போல கூர்மையாச்சுதுங்க, பகைய குத்தி கிடிச்சதுங்க, பல சக்தி படைச்சதுங்க. உறங்கி கிடந்த தமிழனத்தான் உசுப்பி நான் திருமா, உசுப்பி எழுப்பி நான் திருமா. மதுரையில் இருக்கும் போது மரத்வாடா போராட்டம், அம்பேத்கருக்கு எதிராக சிவசேனா அடாவடி வெறியாட்டம். விடுவானா வளவன், முன்பச்ச கால பின்பைப்பானா வளவன். 93 பிப்ரவரி 12ஆம் நாள் மதுரை மாநகரினிலே ரயில் மறியல் போராட்டம். மதுரை குலுங்கியது, தமிழ் மண்ணே நடுங்கியது. விடுதலை சிறுத்தைகளின் வீர ஆவேசத்தில் அதிகார வர்க்கத்தின் அணிவேர் பிதுங்கியது. போலீசு கும்பலெல்லாம் பொறிகலங்கி எஞ்சியது. நடந்த கலவரத்தில் ரத்த ஆறு ஓடியது. பூச்சாண்டி மிரட்டலுக்கு அஞ்சாத வளவன் 4 வார்த்தை மந்திரத்தால் நாட்டையே அதிர வச்சான், நாட்டையே அதிர வச்சான், நாட்டையே அதிர வச்சான். அதில் நல்லத சொல்லி வச்சான். தன்மானம் பறிபோய் தடுமாறும் தமிழானி அவமானம் சுமந்து அழுது புலம்பலாமா? உன்னோட உரிமைகளை ஒவ்வொன்னா இழந்து விட்டு ஊருக்கு வெளியே நீ உண்டி பொழைக்கலாமா? கூவத்திலும் சேரியிலும் குடிசையிலும் குப்பத்திலும் பொக்கத்தை எனம் போல பொங்கி நீ தின்னலாமா? உன்னோட மண்ணு இது, உனக்கான பூமி இது, கண்ணீரும் ரத்தத்தையும் கலந்து செஞ்ச உரிமை இது. எழுடா எழுடா தன் இனமான நீ காக்க, துடிடா துடிடா பகையை தூள் தூளாய் நீயாக்க. கொட்ட கொட்ட குனிஞ்சு நின்ன காலம் போச்சு, நெருப்பா நீ எரிஞ்சி நிமிரு நேரம் வந்துருச்சு. அதனால் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி. புதுகொடிந்த தமிழரெல்லாம் இந்த முழக்கத்தை கேட்டுவிட்டு அதிரடி வெட்டு போல அங்கங்கே வெடிச்சம்மா. கலகக்காரன் திருமா கைதாகி சிறை போனா, ஒரு வழக்கா 2 வழக்கா 100 வழக்கு கண்டான். அத்தனையும் சிறுத்தைகளின் அவதார எழுச்சியிலே பொடி பொடியாய் நொறுங்கி புழுதியில் பறந்ததம்மா, புழுதியில் பறந்ததம்மா. பஞ்சதல முற பாமர மக்களை பட்ட கதை கேளுங்க, நாம பட்ட பாட்ட கேளுங்க, கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க. ஏழ வாழ்க்கை உயர வந்த ஒரு
1999 விடுதலை சிறுத்தைகள் தேர்தலில் பங்கெடுக்க தீவிர முயற்சி செய்தான். தேர்தல் பாதையில சேரிய மீட்டெடுக்க முடிவு செய்து விட்டான். முற்போக்கா இறங்கி விட்டான். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அரசாங்க வேலையை அப்படியே உதறி வந்தான். சமத்துவ தலைவனிவன் சரித்திர முயற்சிக்கு தமிழனின் கரமெல்லாம் இணஞ்சி கொடியேற்றியது. அரசியல் ஆதிக்கத்தால் ஆண்டாண்டாய் மறைக்கப்பட்ட தலித்துகள் உரிமைகளை போராடி மீட்டு தந்தான். தமிழனுக்கு எங்கெங்கு இழிவு நடக்கிறதோ, பாமரருக்கு எங்கெல்லாம் பங்கம் விளைகிறதோ, அங்கெல்லாம் வளவ அரண் போல நின்னாம்மா. சோறுண்ண நேரம் இல்ல, அவனுக்கு தூக்கம் துளியும் இல்ல. மக்களோடு வாழுறாம்மா, மண் தரையில் உறங்குறாம்மா. தம்பிகள் தரும் உணவ அவன் மன நிறைவா உண்ணுறாம்மா. எந்த தலைவன் இதுக்கு முன்னே இது போல பிறந்தான்? எவன் இவன் போல இருந்தான்? எவன் இவன் போல இருந்தான்? அட ஒரு தனாச்சு இருந்தா காவிரல் விட்டு காவி, அவன் திருமான்னு சுட்டி காட்டி சுட்டுதுங்க பூமி. தலித்துகளை தனியாக்கி உரிமைகளை பலியாக்கி சுரண்டி தின்னு உடல் வளர்த்து சூதாட்டம் ஆடுகிற அரசியல் நரிகளோட ஆதிக்க இடுபொடிச்சான். 2002 பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மங்கலம் பகுதியில தாழ்த்தப்பட்ட மக்களின் தனி உரிமை பெறுவதற்கு உள்ளாட்சி தேர்தலிலே உறுதியா களம்புகுந்து ஆண்டு பலகாலம் அச்சுறுத்தல் செய்து வந்த சாதி வெறி கும்பலுக்கு சமாதி கட்டி வந்தான். சிங்கள வெறியர்கள் செந்தமிழ் இனத்தவரை அங்கே விரட்டி பந்தாடும் வேதனையை கண்டு கண்டு நெஞ்சோம் பதறி நின்னா, நெடுந்துயரும் சுமந்து நின்னா. அன்னை தமிழ் சாதி அலைகடல் தீவினிலே அலரும் கொடுமை கண்டு அடிநெஞ்சில் காயங்கொண்டான். துப்பாக்கி குண்டுகளால் துப்புள் கொடி உறவெல்லாம் அப்பப்பா மாண்டு விழ ஆறாத சோகங்கொண்டான். இத கண்டு குரல் கொடுத்தா பொடா வந்து தடுத்ததம்மா. பொடா வந்து தடுத்த பின்னும் போர்க்குணத்தால் புறந்தள்ளி ஈழ மக்களது இனமான விடுதலைக்கு திருமாதான் குரல் கொடுத்தான். 2002 வன்னி காட்டுக்கே பயணமானான். புலிகளின் தலைவனும் சிறுத்தைகள் தலைவனும் முருகலத்தில் நின்ற காட்சி உலகமே கண்டதம்மா. அரசு கதிகலங்கி நின்னதம்மா. பலவன கைது செய்ய முடியாமல் அது கைப்பெசஞ்சி நின்னதம்மா. பல நூறு சோதனைகள், பல நூறு வேதனைகள் பார்த்து பழகிவிட்டான். பக்குவம் எய்திவிட்டான். சிறுத்தைகளின் வளர்ச்சியை சிதறடிக்க திட்டமிட்ட இந்துத்துவத்தை பந்தடிச்சான். சங்கரமடத்த சங்கருத்தான். 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மக்கள் கட்சி வளவன் வகுத்து வச்ச வரலாற்று சிறுத்த கட்சி. விடுதலை சிறுத்தைகளை விட்டு ஒதுக்கிவிட்டு இனியொரு அரசியல் கட்சி எழுந்து நடக்காது என்ற நிலை வந்ததம்மா. இழுச்சி கடல் பொங்குதம்மா. கண்டம் விட்டு கண்டம் தாண்டி காணும் இந்த பூமி எல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் விதை முளைச்சி எழுந்ததம்மா. விதை முளைச்சி எழுந்ததம்மா. தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட தேவை இன்று வரை இல்ல. அது நல்லறவும் இல்ல, சிறு எல்லறவும் இல்ல. சொந்த உறவுன்னு பந்த உறவுன்னு எதையும் பார்த்ததில்ல. சரி மக்களை விட்டு ஒரு சிந்தனை வந்ததில்லை. தியாகத்துக்கு ஓர் உருவம், அது திருமா என்னும் உருவம். தமிழ் வர்க்கத்துக்கே ஓர் உருவம், அது வளவன் என்னும் உருவம். இந்துத்துவ மலை உடைக்க இவன்தானே சம்மட்டி. தலித்துக்கு இரட்டை வாக்குரிமை கேட்கின்ற இனமான தீக்கட்டி. மூடத்தனை எதிர்த்தான் முண்டாசு இவன் கட்டி.
வளவன் தீண்டாமை கொடுமைக்கு செய்தானே சவப்பெட்டி. அனுதினமும் அனுதினமும் அயராத படிப்பு, கட்சி அரசியல் நினைப்பு, ஏழ அவலத்தின் நினைப்பு. ஐயா எறும்பு கூட வியந்து போகும் இயந்திர உழைப்பு, இயந்திர உழைப்பு. பண்பாடு நாகரிகம் பாதுகாக்கும் கேடயமாய் புரட்சியாளர் அம்பேத்கர் பரம்பரை அதிசயமாய் தமிழ் மண்ணின் அரசியலை அலசுகிற சத்தியமாய் திருமா வாழுகிறான், திசையட்டும் முழங்குகிறான். சிறுத்தை தம்பிகளின் தீராத பாசத்தால் தீரநடை போடுகிறான். வாழுற வாழ்க்கையில் பேசிடும் வார்த்தையில் நேர்ம நிறைஞ்சிருக்கும், புத்தி கூர்ம நிறைஞ்சிருக்கும், அதில் தூய்மை மிகுந்திருக்கும். சரி மக்களை சிகரத்தில் எத்த போராடுறான் பாரு, தினம் தமிழ் தேசியம் தன் மூச்சின்னு வாழாடுறான் பாரு. ஏ ஆதி பரம்பர சாதி சனங்களே செய்தி ஒண்ணு கேளுங்க, ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க, ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க. நம்ம வாழ்க்கை உயர வந்த வளவனின் வரலாற கேளுங்க, அவன் வரலாற கேளுங்க. தமிழனுக்கு என்று தரணியில் ஓர் மதிப்புண்டு, தமிழுக்கும் பெயருக்கும் தாய்புள்ள உறவுண்டு. தமிழன் பெருமைகளை தமிழனே ஒதுக்கி வச்சு ஆங்கில மோகத்திலும் அவசர கோலத்திலும் இனிய தமிழ் மறந்து இந்துத்துவ தாகத்திலும் பெயர் சூட்டிக் கொள்கின்ற பிற்போக்கை மாற்ற 1,00,000 தமிழருக்கு தமிழில் பெயர் சூட்ட